ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். துபாயிலையும் ஷார்ஜாலையும் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ பார்க்குறதுக்கு, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா துபாயில் வந்து ஃப்யூச்சர் மியூசியம்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேர். ரொம்ப ஃபேமஸான பிளேஸுங்க இதெல்லாம். அதனால சரி போகிற டைமில் அப்படியே எடுத்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்திங்களா ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது, ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இந்த பக்கம் இருக்கும், ஏர்போர்ட்டு, அப்புறம் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ட்ரெயின் எல்லாமே ஒரே இடத்துலையே அப்படியே ஒரே ரோட்லேயே போவாங்க. மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மொபைலில் எந்த அளவுக்கு வியூ தெரியுதுன்னு தெரியல, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட் வியூவில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே ஜொலிப்பாக இருக்கும் அந்த லைட்டிங்கோட. இதெல்லாம் ஆக்சுவலி 9:30 10 அந்த மாதிரி எடுத்தது தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ப்ரைட்டாக. இன்னும் நான் அடுத்தடுத்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து மால்குள்ளே எடுத்ததுங்க. ஸ்கேட்டிங் பசங்க போவாங்க இல்லையா, ஐஸ் இதில் போயிட்டு, அதுதான் சும்மா ஒரு சின்ன கிளிப்பு தான் இது, பெரிய வீடியோ இல்லை. சின்ன கிளிப்பு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். மால் ஃபுல்லாகவே நான் எடுக்க முடியல, கொஞ்சம் தான் எடுத்தேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வீடியோ வந்து ஃபுல்லாலாம் எடுக்கிறதில்ல, அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வீடியோவே யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஒன்றும் பார்க்க முடியறதில்ல. சரி ஓகே, சின்ன சின்னதாக எடுக்கிறது மட்டும் அப்படியே நான் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபுல்லாக துபாய். இது பார்த்திங்கன்னா ஷார்ஜால் எடுத்தது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் மால் இருக்குது. அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணோம், பார்க்கிங் கிடைக்குமா என்னென்னு தெரியலன்றதுக்காக நம்ம கிடைச்ச இடத்துல போட்டுட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாக்கபிள் எவ்வளோ நம்மளால் வாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் ஈஸியாக போட்டுட்டு நம்ம க்ராஸ் பண்ணலாம். இப்போ இங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மால் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த வாக் பண்ணி போகிறவங்களுக்கு. காரில் போகிறவங்கன்னா நேராக போயிட்டு நம்ம க்ராஸ் பண்ணி யூட்டர்ன் பண்ணி பார்க்கிங் போட்டு போகலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயே வீடு இருக்கும். இந்த பக்கம் எத்தாப்பில் காமிச்சேன் பார்த்திங்களா, ஃபுல்லாக ஃப்ளாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. டக்குனு பிரிட்ஜில் ஏறணுமா, அந்த பக்கம் போய் இறங்கணுமா, உள்ளே போயிட்டு மாலில் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா துபாயிலையும் சரி, ஷார்ஜாலையும் சரி, அபுதாபிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. ஒரு மால்னால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜும் இருக்கும். யார் வேணாலும் நம்ம டக்குன்னு போகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். சரி அங்கே அவங்க வீட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால் பார்க்கிங் அந்த பக்கம் போட்டுட்டு அந்த பிரிட்ஜ் வழியாக ஏறி அப்படியே இறங்கிட்டோம் அந்த பக்கம். அது ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ, அந்த ரோட்டில் பார்க்கும்போது அந்த கார் போகிற ஸ்பீடுக்கும் அந்த லைட்டிங்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஆப்போசிட்டில் போகுது பார்த்திங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். நேராக பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. பட் ஷேர் பண்ணும்போது மொபைலில் எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். அதோடய சேர்த்து ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்ஸும் கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு எவ்வளோ பார்த்தாலும் புதுசாக இருக்க மாதிரியே இருக்கும், பார்க்க ஆசையாகவும் இருக்கும் இல்லைங்க. அப்படி தான் எனக்குமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ இந்த லீஃப் பவுல்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லீஃபே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஃப்ளவர் டைப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதை நம்ம நேராக பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்கும்போது. பட் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் வாங்க முடியாதுல்ல, ஜஸ்ட் பார்க்குறதோட சரி. அதுவும் ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம் தான் நமக்கு கவர் ஆகும். அவ்வளோ பெரிய கடையில் வந்து என்ன ஐட்டம்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கிச்சன் ஐட்டத்தை ஒரு ரவுண்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல. வாங்குகிறோமா இல்லையான்றது செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் இல்லையாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு பவுல்னால் அதுலேயே அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க, க்ரீன், பிங்க்கு, ப்ளூன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், அந்த டீயோட அந்த பவுலு, கப்பு, அந்த செட்டே அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இதுவும், அந்த பீங்கான் ஐட்டம் சொல்லுவாங்க இல்லையா, மெலமைன், அதில் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் சொல்கிறதுக்கே முடியாதுங்க, அந்த அளவுக்கு அழகழகாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஷாப் பார்த்திங்களா. ஃபுல்லாக நம்ம இது கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இந்த பக்கம். இதே மாதிரி எல்லா ஐட்டம், கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து அவ்வளோ வச்சுருந்தாங்க. எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் சொல்லுங்கள். சும்மா சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன், அவ்வளோதான். ஃபுல்லாலாம் எடுக்க முடியல, ஜஸ்ட்டு சின்னதாக அந்த கிச்சன் இது மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, நைட் வியூவில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைட்டிங்க்கு. அதுக்குன்னு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட்டு வண்டியில் போகும்போது எடுத்தது தான். அதுவும் காரில் பார்த்திங்கன்னா ஸ்பீட்லாம் பயங்கர ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 140 அப்படி தான் போவாங்க இல்லையா. அங்கங்கே சின்ன இடத்துல அந்த டிராஃபிக் வரும்போது நிற்பாங்க இல்லையா, அப்போ மட்டும் சின்ன கிளிப்ஸ் மாதிரி எடுத்துப்பேன் நான், அவ்வளோதான்.
ஃபுல் ஸ்பீடில் போகும்போது எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்காது. அதெல்லாம் எப்போ டிராஃபிக்காக இருக்கோ அப்போ ஸ்லோ பண்ணுவாங்க இல்லையா வண்டி, அந்த மாதிரி டைமில் தான் உங்களால் எடுக்க முடியும் நம்மளால். ஃபுல் ஸ்பீடில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக வராது வீடியோஸ்லாம். சும்மா இடம் பேரும் அதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் நான். இதெல்லாம் ஷார்ஜா இது. ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அதெல்லாம் துபாய். அதுக்கப்புறம் இதில் ஷார்ஜா. எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தாங்க இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவர் அந்த மாதிரி போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். அபுதாபி, அப்புறம் துபாய் வரும், அதுக்கப்புறம் ஷார்ஜா வரும், அப்புறம் அலைனு, அப்படியே ஒன்று ஒன்றா. பட் எல்லாமே காரில் போகிற அளவுக்கு தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். என்னென்னா அபுதாபிலேருந்து துபாய் வரணுன்னா எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் to 1.5 ஹவர்ஸ் ஆகும். டிராஃபிக்கை பொறுத்தது. டிராஃபிக் இல்லைன்னா 1.5 ஹவர்ஸில் வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் எதுக்காக ஷேர் பண்ணேன்னா நைட் வியூக்காக தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே இடத்துல அங்கங்கே இப்படி தாங்க இருந்தது. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.